Moses was looking after his sheep in the wilderness. மோசே வனாந்தரத்திலே தன்னுடைய ஆடுகளை மேய்த்து வந்தான். And as he was walking by, அவன் அப்படி நடந்து போய் கொண்டே இருக்கும் பொழுது, verse 2, இரண்டாம் வசனம், he saw a bush burning with fire and the bush was not consumed. ஒரு முட்செடியானது அக்கினி ஜுவாலையினாலே எரிந்து கொண்டிருக்கிறது, ஆனாலும் அந்த செடி வேகவில்லை. He had seen many bushes in his life. தன்னுடைய வாழ்க்கையில் அநேக முட்செடிகளை பார்த்திருக்கிறார். But this bush was burning with the fire of God. ஆனால் இந்த முட்செடியோ தேவனுடைய அக்கினியினாலே பற்றி எரிந்து ஜுவாலித்துக் கொண்டிருக்கிறது. To me, that is the first picture in the Bible of the baptism in the Holy Spirit and fire. பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் வரக்கூடிய அபிஷேகத்தின் முதல் காட்சி நாம் வேதத்தில் இங்கேதான் வாசிக்கிறோம். The bush was baptized in fire. அந்த முட்செடி அக்கினியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டது. Because God dwelt in that bush. என்றால் தேவன் அந்த முட்செடியிலே வாசம் பண்ணினார். And that was such a sight that Moses saw that he never forgot it. மோசே மறக்க முடியாத ஒரு காட்சியாக அதை கடைசி வரை ஞாபகத்தில் வைத்திருந்தார். Years later, when he thought about God, he always thought the God who dwelt in that bush. முட்செடியின் நடுவிலே வாசம் பண்ணின தேவன் என்று சொல்லி அநேக ஆண்டுகள் கழித்து தேவனை எண்ணி பார்க்கும் பொழுது அதை சொல்லுகிறார். See in Deuteronomy chapter 33, உபாகமம் 33ஆம் அதிகாரம், he blesses all these people who are in the tribe of the different tribes of Israel. இஸ்ரவேலின் பல்வேறு கோத்திர மக்களை அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது இவ்வாறாய் சொல்லுகிறார். And when he blesses Joseph, யோசேப்பை அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது, Deuteronomy 33:16, உபாகமம் 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், he tells Joseph, may Joseph be blessed with the favor of the one who dwelt in the bush. முட்செடியில் எழுந்தருளினவரின் தயை யோசேப்புடைய சரசின் மேல் இருப்பதாக என்று சொல்கிறார். You know, that was the greatest blessing he could give to Joseph. யோசேப்புக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம் இதுதான். The favor of the one who dwelt in the bush I saw 40 years ago. 40 ஆண்டுகளுக்கு முன்பாக முட்செடியிலே வாசம் பண்ணின அந்த ஆண்டவருடைய தயை என்று சொல்கிறார். And that bush burning is a picture of what God wants you and me to be. இந்த எரிகிற முட்செடியாய்த்தான் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். That was the only bush in that entire wilderness which had no germs, no bacteria, nothing. Everything was burnt up. அந்த முழு வனாந்தரத்திலே காணப்பட்ட பல முட்செடிகளிலே இந்த ஒரு முட்செடியிலே மாத்திரம்தான் எந்த ஒரு பாக்டீரியாவோ கிருமியோ, all the other bushes had so many insects trying to eat it up. மற்ற எல்லா முட்செடிகளிலும் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த முட்செடியை சாப்பிடக்கூடிய புழுக்கள் எல்லாம் இருந்தது. But there was one bush where no caterpillar, no worm, no insect could live there. பூச்சிகளே இல்லாத, புழுக்களே இல்லாத, நுண்கிருமிகளே இல்லாத ஒரு முட்செடி அங்கே இருந்தது. Because it was burning, everything was burnt up. அதில் இருக்கக்கூடிய எல்லா அந்த நுண்கிருமிகள் எல்லாம் எரிந்து விட்டது. And I say, Lord, I want to be like that. நான் அப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். In the midst of a world where everybody is being eaten up by so many sins. பலவிதமான பாவங்களினாலே சாப்பிடப்பட்டுக் கொண்டிருக்கிற அநேக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்தின் மத்தியிலே, these sins are like the little insects that eat up all the leaves and the இலைகளையும் பழங்களையும் மரங்களையே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடக்கூடிய பூச்சிகளைப் போலத்தான் நம்முடைய பாவங்கள். In the midst of it all, I want to be like that burning bush. இவைகளின் மத்தியிலே ஆண்டவரே இந்த எரிகிற முட்செடியை போல நாம் இருக்க வேண்டும். You must be like that. நீங்கள் அப்படி இருக்க வேண்டும். And the only way is if God baptizes you in the Holy Spirit and fire. அதற்கு ஒரே வழி தேவன் பரிசுத்த ஆவியினாலே நம்மை அபிஷேகிக்க வேண்டும். Every part of me is under the control of the Holy Spirit. என்னுடைய ஒவ்வொரு அவயவமும் பரிசுத்த ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருக்க வேண்டும். What is that verse we read? God will sanctify you completely. தேவன் சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக என்று நாம் வாசித்தோம். You cannot sanctify yourself. நீங்களாகவே உங்களை பரிசுத்தமாக்க முடியாது. You cannot purify yourself. உங்களை நீங்களே சுத்திகரித்துக் கொள்ள முடியாது. But like that bush submitted to God, அந்த எரிகிற முட்செடியானது தன்னை தேவனுக்கு ஒப்புக் கொடுத்தது போல, God, I want you to come and baptize me in fire. ஆண்டவரே நீர் வந்து என்னை அபிஷேகத்தினாலே நிரப்ப வேண்டும். Then from the middle of the bush, அந்த முட்செடியின் நடுவில் இருந்து speak. தேவன் பேச முடியும். First the light came, முதலாவது அங்கே ஒளி வந்தது, then the speech. அதற்கு பிறகு பேச்சு வந்தது. That's what I meant earlier when I said it's good to have light before we speak. ஆகவே தான் நான் ஏற்கனவே சொன்னது போல நாம் பேசுவதற்கு முன்பாக வெளிச்சம் இருக்க வேண்டும், ஒளி இருக்க வேண்டும். The bush was burning with the light of God. முதலாவதாக அந்த முட்செடியானது தேவனுடைய அக்கினியாலே வெளிச்சத்தினாலே எரிகிறது. Then God spoke. அதற்கு பிறகு தேவன் பேசுகிறார். Moses was passing by, he stopped and he saw. அங்கே கடந்து செல்கிற மோசே இதை பார்த்த உடனே நின்று விட்டான். And I believe that is our calling. நம்முடைய அழைப்பு இப்படித்தான் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். People who see us in our office,
நம்முடைய அலுவலகத்திலே நம்மை பார்க்கிற மக்கள் will see us different from all the other people, just like Moses saw this bush different from all the other people. மோசே எப்படி மற்ற எல்லா முச்செடிகளை காட்டிலும் இந்த முச்செடி விசேஷித்தமாய் வித்தியாசமாய் இருந்தது என்று பார்த்தார், அதே போல நாம் இருக்கக்கூடிய இடங்களில் மக்கள் நம்மை பார்க்க வேண்டும். Your relatives something different from all the others. மற்றவர்களை காட்டிலும் இவன் வித்தியாசமானவன், இவள் வித்தியாசமானவள் என்று கண்டுகொள்ள வேண்டும். For many years I've seen this picture as what God wants me to be. நான் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று பல ஆண்டுகளாக இந்த வசனத்தை வைத்து நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். I hope you see that. நீங்களும் இதை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். You must be as much different from your relatives as this bush was different from all the other bushes in the desert. மற்ற எல்லா முச்செடிகளிலே காட்டிலும் வனாந்தரத்திலே இந்த முச்செடி எப்படி வித்தியாசமாய் இருந்ததோ அதே போல உங்களுடைய எல்லா சொந்தக்காரர்களை காட்டிலும் நீங்கள் வித்தியாசமானவர்களாக இருக்க வேண்டும். In your office, in your place of work, உங்கள் அலுவலகத்திலே, வேலை செய்யும் இடத்திலே, your life and your speech must be as much different from the people around as this bush. இந்த முச்செடியை போலவே உங்களுடைய பேச்சும் உங்களுடைய வாழ்க்கையும் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலே மற்றவர்களை காட்டிலும் வித்தியாசமானதாக இருக்க வேண்டும். This is God's house. இது தேவனுடைய வீடு. And you are God's house. நீங்களும் தேவனுடைய வீடா இருக்கிறீர்கள். And who's going to do that? இதை யார் செய்ய போகிறார்? God says, I'll do it. நான் இதை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். Did the bush set itself on fire? இந்த முச்செடியானது தன்னைத்தானே தீப்பற்றிக் கொண்டதா? Did somebody go and light a match there? யாராவது ஒரு தீக்குச்சி எடுத்து கொளுத்தினார்களா? இல்லை. God came down into that bush and the bush just went up. அந்த முச்செடியின் மீது தேவன் இறங்கி வந்தார், அந்த முச்செடி எரிய ஆரம்பித்தது. That's what happened on the day of Pentecost. பெந்தெகோஸ்தே நாளில் இதுதான் நடந்தது. There were these 120 bushes and the Spirit of God came upon them and they were ablaze. அங்கே 120 முச்செடிகள் இருந்தன, அதன் மீது தேவ அக்கினி வந்தது, அக்கினி பிழம்பாய் பிரகாசித்தது. Now today we see two mistakes in Christians. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியிலே இரண்டு தவறுகளை நாம் பார்க்கிறோம். On one side there are people who think they can do this without the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இல்லாமலேயே நான் செய்ய முடியும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு சாராரை பார்க்கிறோம். They say with their mouth, yeah, we need the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை தேவை என்று வாயாலே சொல்லுகிறார்கள். They don't believe in the baptism in the Holy Spirit. பரிசுத்த அபிஷேகத்திலே அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. They don't seek for the baptism in the Holy Spirit. பரிசுத்த அபிஷேகத்தை அவர்கள் கேட்பதில்லை, தேடுவதில்லை. That's one group. இது ஒரு சாரார். The other group, இன்னொரு சாரார், you have said who say baptism in the Holy Spirit is just speaking in tongues. பரிசுத்த அபிஷேகம் என்று சொன்னாலே அந்நிய பாஷை பேசுவதுதான் என்று சொல்கிறார்கள். Clapping a lot and raising your hand and making a lot of noise. கரங்களை ஒன்றாக தட்டி கரங்களை உயர்த்தி சத்தம் போடுவதுதான் அபிஷேகம் என்று சொல்கிறார்கள். I don't belong to this group or that group. இந்த சாராரையும் நான் சாரவில்லை, அந்த சாராரையும் நான் சாரவில்லை. I want to be like this burning bush. நான் இந்த எரிகிற முச்செடியை போல இருக்க விரும்புகிறேன். Where no sin can survive in me because God burns it all up. எல்லாவற்றையும் தேவன் எரித்து விடுகிறபடியால் எந்த ஒரு பாவமும் இல்லை, தங்க முடியாது. Where the word of God is fulfilled, God will sanctify you completely. தேவன் உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக என்று சொல்லப்பட்ட வசனமானது நிறைவேறுதலாக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்க விரும்புகிறேன். Let me come back to what I said earlier about faith. விசுவாசத்தை குறித்து ஏற்கனவே சொன்ன காரியத்துக்கு வருகிறேன். When you hear this, நீங்கள் அதை கேட்கும் பொழுது you say, oh, I wish I could have that. ஐயோ, எனக்கு இப்படி இருந்தால் பரவாயில்லை என்று Now எண்ணுகிறேன். you must believe that God is more eager to set you on fire then you are to be set on fire. நான் அக்கினியாலே பற்றி எரிய வேண்டுமே என்று உங்களுக்கு இருக்கக்கூடிய விருப்பத்தையும் வாஞ்சையை காட்டிலும் அதிகமாக தேவன் விருப்பமும் வாஞ்சை You must முடிகிறார். not be lazy நாம் சோம்பேறிகளா இருக்கக்கூடாது. spiritually. ஆவிக்குரிய Say, ரீதியிலே, Lord, I believe this. ஆண்டவரே நான் நம்புகிறேன். I believe you are more eager to set me on fire than I am to be set on fire. ஆண்டவரே நான் அக்கினியாலே பற்றி எரிய வேண்டும் என்று எவ்வளவு விருப்பம் இருக்கிறது அதை காட்டிலும் அதிகமாக நான் இருக்க வேண்டும் என்று நீர் In விரும்புகிறீர்கள். fact, my desire is that I'll be burning and burning and burning more and more to the என்னுடைய end of my வாழ்க்கை life. விருப்பம் அவா எல்லாம் என் வாழ்நாள் முழுவதுமாக இன்னும் அதிகமாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று I don't விரும்புகிறேன். want to be like a bush that dies out in. அப்படியே வாடி வதங்கி மரித்து போகிற ஒரு முச்செடியா இருக்க விரும்பவில்லை. You know, in the Old Testament they could not have this. பழைய ஏற்பாட்டில் அவர்களுக்கு இப்படிப்பட்ட பாக்கியம் கிடைக்கவில்லை. Even Moses, மோசேக்கு கூட though God could do it in the bush, it was only a picture. அங்கே முச்செடியிலே கண்ட காட்சியானது அவனுக்கு ஒரு காட்சியாக இருந்தது. But Moses couldn't experience it in his life. ஆனால் மோசேயோ தன்னுடைய வாழ்க்கையை அந்த எரிகிற அந்த அனுபவத்தை But பெற்றுக்கொள்ள you and I can. ஆனால் நீங்களும் நானும் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள Let me முடியும். show you this wonderful verse in இந்த அருமையான வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். 2 Corinthians chapter 3. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். I don't know whether you've seen this. நீங்கள் இதை பார்த்தீர்களா என்று இல்லையா எனக்கு தெரியும். See what the Bible says in 2 Corinthians 3. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் வேதம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். You know, when Moses went up into the mountain மோசே அந்த மலைக்கு உச்சியிலே சென்ற and he பொழுது saw God face to face, அங்கே தேவனை முகமுகமாய் கண்டான். it says the fire of God came upon him தேவனுடைய அக்கினியானது அவன் மீது வந்தது என்று வாசிக்கிறோம். and his face began to shine just like that burning bush. அங்கே எரிகிற முச்செடியைப் போலவே மோசேயுடைய முகமும் பிரகாசிக்க ஆரம்பித்தது. You know that? It was so bright that people could not look at it. மோசேயுடைய முகத்தை ஏறெடுத்து பார்க்க முடியாத அளவுக்கு மோசேயுடைய முகம் பிரகாசித்தது. God's light and fire came into him. தேவனுடைய அக்கினியும் தேவனுடைய வெளிச்சமும் ஒளியும் அவன் மீது வந்தது. He became a burning bush. அவன் ஒரு எரிகிற முச்செடியாய் மாறினான். But you know what happened? என்ன நடந்தது தெரியுமா? As time went on,
நாட்கள் கடந்து செல்ல செல்ல the light in Moses' face became less. மோசேயுடைய முகத்தில் இருந்ததான ஒளியானது மங்க 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 ஆரம்பித்தது. Finally, his face became like ordinary man's face. கடைசியாக எல்லாருடைய முகத்தை போல மோசேயுடைய முகம் The மாறிவிட்டது. glory of God that came upon him தேவனுடைய மகிமை அவன் மீது வந்ததே was decreasing. அந்த மகிமையானது குறைந்து கொண்டே வந்தது. From so much glory, இவ்வளவு மகிமையிலிருந்து 1 hour later, less. 1 மணி நேரம் குறைந்து விட்டது. Another 5 hours, still இன்னும் less. 5 மணி நேரங்களாகி குறைந்து விட்டது. Another 12 hours, still less. இன்னும் 12 மணி நேரங்கள் குறைந்து விட்டது. Next day, still less. அடுத்த நாள் இன்னும் குறைந்து விட்டது. After 2-3 days, 2-3 நாட்கள் கழித்து 0. பூஜ்ஜியம் நிலைமைக்கு வந்து His விட்டது. face became like anybody else's face. மற்றவருடைய முகத்தை போலவே அவனுடைய முகம் மாறிவிட்டது. That is why it says he covered his face. ஆகவே தான் முக்காடிட்டுக் கொண்டான் என்று வாசிக்கிறோம். There were 2 reasons why he covered his face. அவர் தன்னுடைய முகத்துக்கு முக்காடு போட்டுக் கொண்டதற்கு 2 காரணங்கள் In the இருக்கு. Old Testament it says he covered his face because people couldn't look at his brightness. அவருடைய பிரகாசத்தை ஜனங்கள் பார்க்க முடியாதபடினாலே முக்காடிட்டுக் கொண்டான் என்று பார்க்கிறோம். That's one reason. அது ஒரு காரணம். The other reason is, இன்னொரு காரணம் see here, இங்க பாருங்க. 2 Corinthians chapter 3, 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் verse 13. 13ஆம் வசனம். And not as Moses, who used to put a veil over his face, so that the sons of Israel might not look intently at the end of what was fading away. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை கவனமாய் வாசியுங்கள். மேலும் ஒழிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டுக் கொண்டது போல நாங்கள் போடுகிறதில்லை. He didn't want people to see this glory is going away and going away and going away and going away. இந்த மகிமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது, ஜனங்கள் பார்க்க கூடாதுன்னு சொல்லி முக்காடு போட்டுக் கொண்டானாம் மோசே. You know, we also try to cover up our life like that when the glory is going away in our inner life. நம்முடைய உள்ளான வாழ்க்கையிலே தேவனுடைய மகிமை குறைய நாமும் ஒரு முக்காடை போட்டுக் கொள்கிறோம், ஒரு திரையை We போட்டுக் don't கொள்கிறோம். want other people to see it. அதை மற்ற ஜனங்கள் பார்க்க கூடாது என்று திரை போட்டு முடுகிறோம். We still say, praise the Lord, hallelujah, and we try to give a veil, but it's all, the glory is going away. ஹalleluya, praise the Lord எல்லாம் சத்தம் போட்டு சொல்லி ஒரு முக்காடு போடுகிறோம். ஆனால் உள்ளே உள்ள மகிமை குறைந்து கொண்டே The போகிறது. glory is decreasing and decreasing and decreasing and decreasing. அந்த மகிமை ஒவ்வொரு நாளும் குறைந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது. But in the New Testament, புதிய ஏற்பாட்டில் we are not like Moses. நாம் மோசேயை போல இல்லை என்று பார்க்கிறோம். We turn to the Lord, verse 16. 16ஆம் வசனத்திலே நாம் கர்த்தரிடத்திலே திரும்புகிறோம். And that Lord is the Holy Spirit. அந்த கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர். And when the Spirit of God comes in us, பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்திலே வரும்பொழுது the glory doesn't keep on decreasing. அந்த மகிமையானது குறைந்து கொண்டே போகிறது. It says in verse 18, the glory keeps on increasing. அந்த மகிமையானது ஒவ்வொரு நாளும் அதிகமாகிக் கொண்டே போகிறது என்று 18ஆம் வசனத்திலே That's the difference between Moses' glory and my glory. மோசேயுடைய மகிமைக்கும் என்னுடைய மகிமைக்கும் His glory was decreasing to 0. அவருடைய மகிமையானது குறைந்து பூஜ்யமாகிறது. But 2 Corinthians 3:18 says our glory can increase and increase and increase till it becomes exactly like Jesus. ஆனால் 2 கொரிந்தியர் 3:18 நம்முடைய மகிமையானது அதிகமாகி இயேசுவின் மகிமையாய் மாறும் வரைக்கும் அதிகமாகிக் கொண்டே போகிறது என்று வாசிக்கிறோம். So that's the lesson we learned from the burning bush. எரிகிற முட்செடியிலிருந்து இந்த பாடத்தை தான் கற்றுக்கொள்கிறோம். God could do something in that burning bush, but he couldn't do it in Moses. அந்த எரிகிற முட்செடியிலே தேவன் ஒரு கிரியை செய்தார், ஆனால் மோசேயிலே அந்த கிரியை செய்ய முடியவில்லை. Because under the old covenant they could not experience the Holy Spirit like this. பழைய உடன்படிக்கையின் காலங்களிலே இதே போல பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தை அவர்களாலே அனுபவிக்க முடியவில்லை. I don't know how many of you realize what a tremendous privilege it is to live in the new covenant. இந்த புது உடன்படிக்கையின் கீழாக வாழ்வது எவ்வளவு பெரிய சாக்கியம் என்று எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. Do you know that your glory can be more by the end of this year இந்த வருஷத்தின் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் இந்த வருஷத்தின் முடிவிலே உங்களுடைய மகிமை அதிகமாகும் என்று God's will for you. இதுதான் உங்களை குறித்து தேவ சித்தம். Look back over your life. உங்கள் வாழ்க்கையை பின்னிட்டு பாருங்கள். Has the glory of the likeness of Christ increased in your life? இயேசு கிறிஸ்துவின் மகிமையும் சாயலானது அதிகமாக இருக்கிறதா உங்கள் வாழ்க்கையிலே? What is God's will for you? அதுதான் உங்களை குறித்து தேவ சித்தம். God wants to do it. தேவன் அதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். Believe that God wants to make you more like Jesus this year. இந்த வருஷத்திலே இன்னும் அதிகமாக இயேசுவை போல உங்களை மாற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். If your glory is so much now, it must be much more by the end of this year. That is God's will for you. இவ்வளவுதான் உங்களுடைய மகிமை இப்பொழுது இருக்கிறது என்று சொன்னால் இந்த வருஷத்தின் கடைசியிலே இவ்வளவாய் மாற வேண்டும். அதுதான் உங்களை குறித்து தேவன் You விரும்புகிறார். won't be perfect by the end of the year. இந்த வருஷத்தின் முடிவில் நீங்கள் பூர்ணவான்களாய் மாறுவதில்லை. You'll be a little more like Jesus than you are right now. இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் இன்னும் அதிகமாக நீங்கள் இயேசுவை போல மாறுவீர்கள். I want to believe that. நான் இதை நம்ப விரும்புகிறேன். I want to believe that the people who live closest to me will see that my speech and my behavior will be a little more like Jesus by the end of the year. எனக்கு நெருக்கமாக வாழுகிறவர்கள் இந்த வருஷத்தின் கடைசியிலே என்னுடைய பேச்சு, என்னுடைய நடைமுறை பாவனை எல்லாம்
இன்னும் அதிகமாக இயேசுவை போலவே இருக்கிறது என்று காண வேண்டும். You must have that faith. உங்களுக்கு வந்து விசுவாசம் இருக்க And வேண்டும். God will do it. தேவன் அதை செய்வார். Because I am God's house. ஏனென்றால் நான் தேவனுடைய வீடாக And இருக்கிறேன். God is interested in setting this house on fire with இந்த the Holy வீட்டை Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினியிலே நிரப்ப முடியாது தேவன் விரும்புகிறார். Let's pray. நாம் ஜெபிப்போம். Let's pray that God will do that in our life. நம்முடைய ஜீவியத்திலே வாழ்க்கையிலே தேவன் இப்படி செய்ய வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, apply these truths to our lives இந்த சத்தியங்களை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கைக்கு so that we can trust you for great things in our life. எங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் மகத்தான காரியங்களுக்காக நாம் விசுவாசம் வைக்க விரும்புகிறோம். That the glory will not decrease in any one of us. எங்களுடைய ஒருவருடைய வாழ்க்கையிலே ஆகிலும் மகிமையானது குறையக்கூடாது We ஆண்டவரே. are not under the old covenant. ஆண்டவரே நம்ம பழைய உடன்படிக்கை கீழாக இல்லை. We don't have to hide anything like Moses. மோசேயை போல நாங்கள் எதையும் மறைக்க தேவையில்லை ஆண்டவரே. But the glory will increase in our life in the days to come. வரக்கூடிய நாட்களில் அந்த மகிமையானது அதிகமாக Lord, we want to be open to the power of your Holy Spirit ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் வல்லமைக்கு நாங்கள் திறந்து கொடுக்கிறோம் throughout these days. இந்த நாட்கள் முழுதுமாக. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.